வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, வயிற்றிலேயே இறந்த குழந்தை, அங்காடி தெரு சோபியாவின் கண்ணீர் கதை. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முளைத்த காதல், வயிற்றிலேயே இறந்த குழந்தை, அங்காடி தெரு சோபியாவின் கண்ணீர் கதை வெளியாகியுள்ளது. வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே இறந்தது பிறந்தது என்ற வேதனையில் அங்காடி தெரு பட நடிகை அளித்திருக்கும் பேட்டிதான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் 2010ஆம் ஆண்டு இயக்குனர் வசந்த பாலன் இயக்கத்தின் வெளிவந்த படம்தான் அங்காடி தெரு. இந்த படத்தில் மகேஷ், அஞ்சலி, வெங்கடேஷ், பாண்டி உட்பட பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க. இந்த படத்தின் கருணாமூர்த்தி, அருண் பாண்டியன் அவர்கள் இணைந்து தயாரித்திருந்தாங்க. இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் அவங்க இசையமைத்திருந்தாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. மேலும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர் கதாபாத்திரமும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று தந்தது. இன்னும் இவர்களை ரசிகர்கள் ஞாபகம் வைத்ததுதான் இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் சோபியா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை சுகுணா நாகராஜன், இவங்க அங்காடி திரைப்படத்தில் இணை இயக்குநராக பணியாற்றியிருந்த நாகராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் நடிகை மட்டுமில்லாமல் தற்போது பிடி பார்லர் ஒன்று வைத்திருக்காங்க. அதன் உரிமையாளராக இருக்கிறாங்க. இந்த நிலையில சமீபத்தில் சுகுணா அவங்க பேட்டி ஒன்றில் அளித்திருக்கும் இருக்காங்க. அதில் அவங்க நான் அழகாக இல்லை என்பது பல நேரங்களில் நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறேன். எல்லா பையன்களும் என்னுடைய அன்னைக்கு பின்னால் தான் இருப்பாங்க. எனக்கு பின்னால் ஒரு நபர் கூட இல்லை. இதை நினைத்து நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் என்று அவங்க கூறியிருக்காங்க. எங்கேயாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய அண்ணி என்னை ஒதுக்கி வைத்துவிட்டு திட்டம் போடுவாங்க. என்னை எதிலும் கலந்து கொள்ள மாட்டாங்க. நான் அழகாக இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் என்னை ஒதுக்கி வைத்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனை என்னுடைய கணவர் வந்த பிறகு மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வமாக அவரை நான் பார்க்கிறேன். நான் சேலை அணிவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் கணவரை போல ஒரு நல்ல மனிதரை நான் சந்தித்ததே கிடையாது. எனக்கு அவர் மீது காதல் வர காரணம் அங்காடி தெரு படப்பிடிப்பின் போது முதலில் எனக்கு அவர் மீது கோபம் வந்தது. நாட்கள் செல்ல செல்லத்தான் அவருடைய நல்ல மனது எனக்கு புரிந்தது. அவர் ரொம்ப நேர்மையானவர். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். நான் கர்ப்பமான 8வது மாதத்திலே கருக்கலைப்பு செய்து விட்டேன். காரணம் குழந்தை வயிற்றில் இருந்து விட்டது. இது எனக்கு தெரியாது. 3 நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அப்போதுதான் மருத்துவர்கள் சொன்னார்கள், குழந்தை இறந்த பிறகு பிறந்ததை அனைவருமே காட்ட வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் என்னுடைய கணவர் அதற்குள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவளிடம் காட்டவில்லை என்றால் அவள் ரொம்ப வருத்தப்படுவான். அவளிடம் காட்டுங்கள், அதற்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த பிரச்சனையை என் கணவர் எளிதாக கையாண்டார். அதற்கு பின் தான் மகன் பிறந்தான். பின்பு நான் ஒப்பனை வகுப்புகளில் சேர்ந்தேன். அதன் மூலம் என்னுடைய கனவுகள் நினைவாகிவிட்டது என்று அந்த பேட்டியில சோபியா அவங்க கூறியிருக்காங்க. அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இவங்களுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.